ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்களி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வெந்தயக்களி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே அரை கிளாஸ் வெந்தயம், தேவையான அளவு வெல்லம், நல்லெண்ணெய் தேவையான அளவு. அந்த அரிசி வெந்தயத்தையும் நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அரிசி இப்போ கொஞ்சன்றனால நான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் அரிசி நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் இந்த அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதோட சும்மா 1 இன்ச் அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிட்டோம். நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சா தான் அதை கிண்டும் போது கெட்டி சேராமல் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். இதில் 2 கிலோ ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் தேவைப்பட்டால் நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சு கூட களி கிண்டலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு வரவும் இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. களியை நல்லா கட்டி சேர விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதே போல் கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கெட்டி சேராது. வெந்தயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஃபுட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.